ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க. மொத்தமே 119 நாள் தான் நடந்திருக்குது. இப்போ தான் இதை தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடத்துகிறாங்க. இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாவது நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே இல்லை. சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. எத்தனை கவன ஈர்ப்பு நாங்கள் எடுத்துருக்கு தெரியுங்களா? மாலை 5 மணி வரை நாங்கள் மானிய கோரிக்கை நடத்தியிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம். அவர்கள் பேசுவதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனால தான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போற்றப்பட்டார்கள். அறிக்கையில திமுக சாமியோட நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் அப்படின்றத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏங்க, அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்லை. நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணுமில்ல. அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா? அப்போ என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இது வரைக்கும் பதிலே இல்லை. அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அமைச்சர் ஆகிட்டார். இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.